ஓம் சாந்தி. நாம யாருடன் இருக்கிறோமோ, எந்த ஒரு துணை, எந்த ஒரு கம்பெனியில நாம எப்பொழுதுமே இருக்கிறோமோ, அது நம்மை உயர்த்தும், இல்லைன்னா நம்முடைய நிலையை கீழே கொண்டு வந்துரும். அதனால்தான் பரமாத்மாவினுடைய நினைவுல இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவருடைய தொடர்புல இருக்கோம், அவருடைய துணையில இருக்கோம், அவருடைய கம்பெனில இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ, அவருடைய குணங்கள், அவருடைய சக்திகள், அது எல்லாமே நம்முடையதாக ஆயிடும். ஸோ அவருடைய நிறம் நம்முடையதாக ஆயிடும், அவருடைய நிலை நம்முடையதாக ஆயிடும். அதனாலதான் பரமாத்மா அவரை நினைப்பதற்காக எப்பவுமே சொல்றாரு. நம்முடைய கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த ஒரு விஷயத்தை நாம எப்பொழுதுமே செஞ்சுட்டு இருக்கோம், எந்த ஒரு கம்பெனியை நாம அதிகமாக விரும்புறோம், எதனுடைய துணையை, யாருடைய துணையை நாம அதிகமா விரும்புறோம், அப்படி பல விஷயங்கள் இருக்கு. பொதுவா மனிதர்கள் நமக்கு துணையாக இருக்கலாம், இல்ல மற்ற ஒரு சில விஷயங்களையும் நாம நம்முடைய துணையாக வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு அது பிடிச்சிருக்கு. இந்த காலகட்டத்துல நிறைய பேர் எதனுடைய கம்பெனில இருக்காங்க அப்படின்னா, டெக்னாலஜி, மொபைல் போன், இல்ல கம்ப்யூட்டர், அப்படி இல்லைன்னா டிவி, அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய கம்பெனில தான் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்று யாருடைய தொடர்புல இருக்கோமோ, யாருடைய கம்பெனில இருக்கோமோ, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய குணங்கள் நம்ம கிட்ட வந்துடலாம். எவ்வளவுக்கு அவங்களுடைய தொடர்புல நாம இருக்கோமோ, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் சுபாவ சன்ஸ்காரமும் நம்ம மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்கும் அந்த பழக்க வழக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம பொதுவாகவே பார்க்குறோம், நம்முடைய ஹேபிட்ஸ் எல்லாமே, நம்முடைய சன்ஸ்கார் எல்லாமே கூட நாம யாரோட இருக்கோமோ, இல்லை அவர்களுடைய சன்ஸ்கார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அதன் வசப்படுகிறோம். ஸோ அது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அந்த பழக்க வழக்கம் நம்முடையதாக ஆயிடுது. இன்றைக்கு பொதுவாகவே பலர் துக்கத்துல தான் இருக்காங்க, அமைதியின்மையை தான் அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம கம்பெனி அப்படின்னா அவங்க கிட்ட அதிகமான நேரத்தை நாம கழிப்பது, இல்ல அவர்களோட பேசி கொண்டிருப்பது, அது ஒரு வகையில கம்பெனி. இன்னொரு ஒன்று என்ன அப்படின்னா, நாம தனியா தான் இருக்கோம், ஆனா நாம் அவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களை பற்றிய எண்ணங்கள் நம்முடைய மனதிற்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது, ஒண்ணு அவங்க கிட்ட என்ன சுபாவ சன்ஸ்காரம் இருக்கோ, இல்ல அவங்க கிட்ட என்ன பலகீனம் இருக்கோ, அதுவும் நம்முடையதாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, அவர்களை பற்றிய சிந்தனையில நாம இருக்கும் பொழுது கவலையில இருக்கோம், இல்ல வருத்தத்துல இருக்கோம் அப்படின்னா, அது நம்முடைய சக்தியை குறைத்து கொண்டே வந்துடும், நம்முடைய சக்தியும் அது குறைச்சிரும். இன்னொன்று, அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பலகீனம் நம்முடையதாக ஆயிடும். ஸோ அப்போ நாம எந்த ஒரு எண்ணத்தை நமக்குள்ள சிந்தித்து கொண்டே இருக்கிறோம், யாருடைய நினைவுல நாம இருக்கோம், யாரை பற்றிய எண்ணங்களை நாம உருவாக்கி கொண்டே இருக்கோம், அதையும் நாம யோசிக்கணும். நம்மோட இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து அதனுடைய வசப்பட்டு அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய பழக்கம் அது நமக்கு வந்துடலாம், அது வெளிப்புறத்துல. பட் மனதளவுல நாம பார்ப்போம் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள்ல இன்ஃப்ளூயன்ஸ் மத்தவங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குறாங்க, இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்ட உணர்வை அனுபவம் செய்யறாங்க. அவங்க துக்கத்துல இருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம், இல்ல அவங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவர்களுடைய துக்கத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க, அவங்க கொஞ்ச நேரம் அழறாங்க அப்படின்னா உடனே நமக்கும் அதே மாதிரியான ஒரு உணர்வு என்பது அனுபவம் ஏற்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய அந்த எண்ணங்கள் நம்ம மேல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ அவர்களுக்கு நாம உதவி செய்ய முடியாமல் போயிடும். ரெண்டாவது, அவங்க நம்ம பக்கத்துல இல்லாட்டியும் அவங்க தூரத்துல இருக்காங்க, வேற இடத்துல இருக்காங்க அப்படின்னா கூட அவர்களை பற்றி நாம எண்ணங்களை உருவாக்கும் பொழுது அந்த எண்ணங்களினுடைய தரம் எப்படிப்பட்டதாக இருக்கு. அவங்க துக்கத்துல இருக்காங்க,
அந்த துக்கத்தை பற்றி நாமளும் நினைச்சு துக்கத்தை அனுபவம் செய்றோமா? இல்ல அதற்காக கவலைப்பட்டுட்டு இருக்கோமா? அப்படி எந்த விதமான ஒரு எதிர்மறையான எண்ணங்களாக இருந்தாலும் கூட, அதுவும் நம்முடைய எண்ணத்தினுடைய தரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா, நம்முடைய தாட்ஸ், நம்முடைய எண்ணங்கள் தான் என்னுடைய அனுபவத்தை தீர்மானம் செய்யுது. நான் நாள் முழுவதும் எப்படி இருக்கேன் அப்படின்றது என்னுடைய எண்ணத்தினுடைய ஆதாரத்துல தான். ஒரு நாள் முழுவதிலுமே நான் மற்றவர்களை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்றப்போ, அந்த எண்ணங்கள்ல துக்கம் இருந்தது அப்படின்னா, நாள் முழுவதும் நான் துக்கத்தை தான் அனுபவம் பண்ண போறேன். இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. ஸோ நம்ம கண்டினியூஸா யாரை பத்தி நம்ம உள்ள நினைச்சிட்டு இருக்கோமோ, அவர்களுடைய தொடர்பிலும், அவர்களுடைய துணையிலும் தான் இருக்கும். அவங்க நம்ம பக்கத்துல இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கண்டினியூஸா நம்முடைய மனதின் மூலமாக, நம்முடைய எண்ணத்தின் மூலமாக அவங்க கிட்ட பேசிக்கிட்டு கூட இருப்போம். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா, நேரடியா அவங்க கிட்ட பேசாட்டியும் நம்முடைய மனதின் மூலமாக கோபமா பேசிட்டு இருப்போம். இல்ல நம்முடைய மனதின் மூலமாக அவங்க பேசினதை திரும்ப திரும்ப யோசிச்சு துக்கத்தை அனுபவம் பண்ணுவோம். இல்ல நம்முடைய மனதின் மூலமாக அவர்களை பற்றி நினைச்சு அவர்களுடைய பலகீனத்தை இல்ல அவங்க செஞ்ச செயலை பற்றி நாம நினைச்சிட்டு இருப்போம். ஸோ எப்பெல்லாம் நான் என்னுடைய மனதிற்குள்ள நான் யாரை பற்றியாவது நினைத்து கொண்டிருக்கிறேனோ, எவ்வளவு நேரத்துக்கு நான் நினைக்கிறேனோ, ஒரு நாள் ஃபுல்லா இருக்கலாம், இல்ல மேக்சிமம் டைம் இருக்கலாம். அப்போ அவ்வளவு நேரத்துக்கும் நான் ஒன்று துக்கத்தை அனுபவம் பண்ணுவேன், இல்ல கோபத்தை அனுபவம் பண்ணுவேன், இல்லை வேற ஏதாவது எதிர்மறையான உணர்வை தான் அனுபவம் பண்ணுவேன். இப்போ இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. நமக்கு ஏதாவது செஞ்சிட்டாங்க அப்படின்னாலோ, இல்ல அவர்களுடைய சூழ்நிலை என்பது அப்படி அவங்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு, வருத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் நினைச்சு கவலைப்படுறேன், அதை நான் நினைச்சு துக்கப்படுறேன் அப்படின்னா, அது ஒரு நாள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஸோ அதை நான் ஒரு மாசமோ இல்ல ஒரு பல மாதங்களோ நான் அதை அப்படியே நீடிச்சுக்கிட்டே வரேன் அப்படின்னா, என்னுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னா, யாரை பத்தி நான் நினைச்சிட்டு இருக்கேனோ, யார் எந்த துக்கத்தை அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்களோ, யார் எந்த சூழ்நிலையை அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவர்களுடைய அதே மனநிலை எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனா அவர்களை பற்றி நினைக்கிறதுனால என்னுடைய மனநிலையும் அதே மாதிரி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடல்நல குறைவாக இருக்கிறதுனால அவங்க துக்கத்துல இருக்காங்க, அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவர்களை பற்றி நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கே, உடல் நலம் இல்லாமல் இருக்கே, எப்போ சரியாகும், அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே. சோ அப்படிப்பட்ட எண்ணங்களை நான் உருவாக்குறேன். இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்படின்றது ஒரு 3 மாசமா இருக்கலாம், இல்ல 6 மாசமா இருக்கலாம், இல்ல 1 வருஷமா இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு காலமும் அவர்களை பற்றியே நான் நினைக்கிறதுனால அதே அளவுக்கான பாதிப்பை நானும் என்னுடைய மனதிற்கும் என்னுடைய தேகத்திற்கும் நானும் கொடுத்துப்பேன். அவங்களுக்கு ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். இப்போ அதை நான் நினைச்சு அந்த எண்ணத்தின் மூலமாக எனக்கு மனதளவுல பிரச்சனையும், எனக்கு வேற ஏதாவது உடலினுடைய ஆரோக்கியத்தினுடைய குறையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே நாம என்ன நினைக்கிறோம்னா, அந்த மாதிரி நினைக்கிறது நல்லது தானே, அந்த மாதிரி அவங்களுக்காக நாம கவலைப்பட்டு தானே ஆகணும், அவங்களுக்கு நாம உதவி பண்ணாம அவங்கள பத்தி நாம நினைக்காம வேற யார் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு நாம எல்லா சமயத்திலும் அப்படி எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கிட்டு கவலைகளையே நம்ம நம்முடைய மனதினுடைய நிலையாக ஆக்கிக்கிட்டு துக்கத்தை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, கொஞ்ச நாள்ல நம்முடைய நிலையும் கூட அதே மாதிரி ஆயிடும். ஸோ அதனாலதான் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதுமே என்னுடைய மனநிலை என்பது நல்லா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனி இருக்கணும். நான் யாரை பத்தி நினைச்சாலும் அதுல கவலை என்பது இருக்கக்கூடாது. நம்முடைய இன்டென்ஷன் நல்லா இருக்கு, நம்முடைய நோக்கம் என்பது நல்லதுதான், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்றதுதான். துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய இன்டென்ஷன். ஆனா அவர்களை நினைக்கிறதுனால அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருமா, அவங்கள நினைக்கிறதுனால அவங்களுக்கு துக்கம் போயிடுமா, அதை பத்தி நான் கவலைப்படுறதுனால அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையோ ஆரோக்கியமோ சரியாயிடுமா? கண்டிப்பாக அது. சோ நாம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யறோம். ஆனால்
நம்முடைய மனதிற்குள்ள ஓடக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் சதா காலமும் என்னுடனேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்னுடைய எண்ணங்களுக்கு நான் கண்டிப்பாக கவனத்தை நான் கொடுக்கணும். என்னுடைய எண்ணங்கள்ல கொஞ்சம் கூட அமைதியோ இல்ல மகிழ்ச்சியோ குறைஞ்ச நிலை என்பது இருக்கவே கூடாது. ஒன்று விகாரத்தினுடைய ஆதாரத்துல இருக்கிற எண்ணங்கள் என்பது இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு எதிர்மறையான உணர்வுகளும் இருக்கக்கூடிய எண்ணமும் இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, எந்த உறவுக்காக இருந்தாலும் சரி, நமக்குள்ள இந்த 2 விஷயங்களுடைய ஆதாரத்துல எண்ணங்கள் என்பது இருக்கக்கூடாது. அதனால நாம செக் பண்ணிட்டே இருக்கணும். அதனாலதான் நாம பரமாத்மாவை நினைவு செய்ய சொல்லி அவர் சொல்றார். நாம ஏன் கடவுளை நினைக்கிறோம்? நாம ஏன் துக்கத்துல இருக்கும்போது கடவுளை நினைக்கிறோம்? நாம ஏன் உடல் நலம் குறைவாக இருக்கும்போது கடவுளை நினைக்கிறோம்? எந்தெந்த சமயத்துல நாம கடவுளை நினைக்கிறோமோ அந்தந்த சமயம் எல்லாம் அவருடைய குணங்கள் என்பது, அவருடைய சக்திகள் என்பது என்னை சக்திசாலியாக ஆக்கும். நான் பலகீனமாக இருக்கிறேன், உடல் ரீதியாக பலகீனமா இருக்கேன். அந்த பலகீனத்தினால என்னுடைய மனமும் பலகீனமாக இருக்கிறது. அதனால எனக்கு சக்தி என்பது தேவைப்படுகிறது. அதனால நான் அவரை நினைக்கணும். இப்ப பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, எல்லா சமயத்திலும் நாம அவரை நினைக்கிறதுனால நம்முடைய புத்தி என்பது மிக உயர்ந்ததாக இருக்கும். ஏன்னா அவர் எப்பொழுதுமே உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடியவராக இருக்காரு. எல்லாரையுமே உயர்ந்தவராக பார்க்கக்கூடியவராக இருக்காரு. எல்லோருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருக்காரு. இப்ப நம்ம துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியை தான் கொடுக்கணும். அவங்கள பத்தி கவலைப்படுறது அவங்களுக்கு உதவி செய்ய போறது இல்லை. அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா நான் பரமாத்மாவினுடைய நினைவுல இருந்து மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும். அப்பதான் அவர்களுக்கான அந்த சக்தி வாய்ந்த எண்ணத்தை உருவாக்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மால கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா சமயத்திலும் நமக்கு துணையாக நம்முடைய கம்பெனியா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், டிவியோ இல்ல கம்ப்யூட்டரோ இல்ல மொபைல் போனோ, அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? கான்ஸ்டன்டா நாம கனெக்டடா இருக்கும். எந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க கூடாதோ, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, இல்ல அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையோ, அதை நாம நமக்குள்ள போட்டுக்கிறதுக்கு இந்த சாதனங்களை நாம பயன்படுத்திட்டு வரோம். எத்தனை வாட்டி பயன்படுத்திக்கிறோம்? ஒரே மெசேஜ் எத்தனை வாட்டி நமக்கு வருது, வெவ்வேறு விதமாக வருது, பலர் மூலமாக நமக்கு வருது. அப்படின்றப்போ அதை நாம திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஸோ நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த படிக்கிறதுனால, திரும்ப திரும்ப அதை பற்றியே நினைக்கிறதுனால, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்குள்ள நான் வாங்கிக்கிறதுனால கண்டிப்பா அது என்னுடைய சக்தியை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது, என்னுடைய சக்தியை குறைப்பது மட்டும் இல்லாம என்னுடைய பலகீனத்தையும் அதிகப்படுத்தக்கூடியதாக, பயத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும், இல்ல குழப்பத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும், இல்ல நம்முடைய மனநிலையில ஏதாவது ஒரு பிளக்சுவேஷனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சில சமயம் நாம சுற்றி இருக்கக்கூடிய பலர் இருப்பாங்க, அவர்களுடைய தொடர்புல நம்ம பல காலமா இருக்க மாட்டோம். ஆனா இந்த சமயத்துல இந்த டெக்னாலஜினால அவர்களுடைய தொடர்புல நாம வரும். ஒன்று நாம் அவர்களை நினைப்பது, இன்னொன்று அவர்கள் என்னை நினைப்பது. ரெண்டுமே நமக்கு கர்ம கணக்கை தான் உருவாக்கும். நான் எவ்வளவுக்கு மற்றவர்களை நினைக்கிறேனோ, மற்றவர்களுடைய தொடர்புல இருக்கேனோ, அவ்வளவிற்கு அவர்களுடைய பலகீனம் எனக்குள்ள வரும். அவர்களை பொறுத்து நான் உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் மூலமாக அவர்களுடைய சுபாவ சம்ஸ்காரங்கள் எனக்குள்ள வரும். ரெண்டாவது, அவர்கள் என்ன நினைக்கலாம், ஏன்னா ரெண்டுமே லிங்க் தான். அவங்க எவ்வளவுக்கு என்ன நினைக்கிறாங்க, அப்போ அவங்க எவ்வளவுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு என்னுடைய கவனம் என்பது ஈர்க்கப்படும். ஸோ என்னுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு பரமாத்மாவை நாம நினைப்பதற்கு, இல்ல பரமாத்மாவோட நான் ஏற்படுத்தக்கூடிய அந்த தொடர்புக்கு, அந்த லிங்க்குக்கு தடையாக வரலாம். ஸோ நம்ம பரமாத்மாவை நினைக்கணும், நான் பரமாத்மாவுடைய தொடர்புல இருக்கணும், அவர்கிட்டேந்து இருக்கக்கூடிய குணங்களை, சக்திகளை எனக்குள்ள நான் வாங்கிக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கு. ஏன்னா என்னை சக்திசாலியாக ஆக்கி கொள்ளணும். ஒரு பக்கம் என்னுடைய சக்தி என்பது தேவையற்ற வீணான விஷயங்களை எனக்குள்ள வாங்கிக்கிறதுனால, அதை பற்றி நான் சிந்திக்கிறதுனால என்னுடைய சக்தி என்பது வீணாகிறது.
இன்னொரு பக்கம் நான் எந்த ஒரு விஷயத்த நான் எனக்குள்ள வாங்கிக்கிறேனோ, அதுல இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நான் எனக்குள்ள மறுபடியும் நினைச்சு பார்த்து, அந்த உணர்வுகளின் மூலமாக நான் அனுபவம் செய்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்சவங்க வேற ஏதாவது ஊர்ல இருப்பாங்க. வெளிய எங்கேயோ வேலை பண்ணுவாங்க. நம்ம படிக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த மாரி அங்க வேலை பண்றவங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை வருது. இல்ல டாக்டரா இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்றாங்க. படிக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன இருக்கும்னா, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்தது. அவங்க இந்த மாரி பேஷண்ட்ஸ வந்து அட்டெண்ட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது. ஸோ இந்த மாரி இன்ஃபர்மேஷன 1 வாட்டி, 2 வாட்டி இல்ல, பலமுறை நாம படிக்கிறோம். பலர் சொல்லி கேட்கிறோம். அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்றாங்க. உடனே நம்முடைய புத்தி என்பது எப்படி கனெக்ட் ஆகுது? அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா? அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா? ஸோ நாம நமக்குள்ள வாங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில நம்முடைய எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்மளால அது ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் எடுத்துக்கக்கூடிய சக்தி என்பது இப்பொழுது நமக்கு இல்லை. அது வேற யாருக்கோ நடந்த ஒரு விஷயம், ஒரு சம்பவம். இது ஒரு இன்ஃபர்மேஷனா நமக்கு வந்திருக்கு. அதை இன்ஃபர்மேஷனா கேட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான மனதினுடைய சக்தி இப்பொழுது நமக்கு கிடையாது. எந்த கெட்டது நடந்தாலும் உடனே அது நமக்கும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது நமக்கு பல பிறவிகளாக வந்துடுச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் மெஜாரிட்டி துக்கத்தை பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் மெஜாரிட்டி கவலைப்படுறத பார்க்கிறோம். ஸோ அந்த துக்கப்படுறது, கவலைப்படுறது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில நாம துக்கப்பட ஆரம்பிச்சோம், நாம கவலைப்பட ஆரம்பிச்சோம். அது நம்முடைய பழக்கமாக போயிட்டதுனால இப்போ அந்த பழக்கத்துல இருந்து நம்ம விடுபடுவது அப்படின்றது கஷ்டமா இருக்கு. நம்மால வந்து எதுவுமே நடக்காது, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையினுடைய ஆதாரத்துல எண்ணங்களை உருவாக்க முடியறது இல்லை. ஏன்னா ஆத்மாவினுடைய சக்தி என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. ஸோ அந்த சக்தி குறைவா இருக்கிறதுனால நாம நமக்குள்ள போடக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், நாம எதை கேட்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ, அந்த இன்ஃபர்மேஷன்ல வந்து நம்ம அதிக கவனத்தை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்மளுடைய உடம்பினுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நம்ம எதை வேணா செய்யலாம். ஆனா ஆல்ரெடி நம்ம பெட் ரிடனா இருக்கோம் அப்படின்னா நாம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றதுல நாம கவனமாக இருக்க வேண்டியது. அதே மாதிரிதான் நம்முடைய மனதினுடைய நிலை அப்படின்றது இப்போ ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப பலகீனமாக இருக்கு. ஏற்கனவே பயம் இருக்கு, ஏற்கனவே எல்லாத்துக்குமே துக்கப்படக்கூடிய ஒரு சன்ஸ்கார் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம நமக்குள்ள போடக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை, நம்ம எதை படிக்கிறோம், யார் சொல்லி கேட்கிறோம், அதை எத்தனை வாட்டி படிக்கிறோம் அப்படின்றதுக்கு அதிக கவனத்தை நம்ம கொடுக்கணும். ஸோ நமக்குள்ள ஓடக்கூடிய அந்த சிந்தனைகள் தான் சதா காலமும் நம்முடைய ஒரு கம்பெனியாக இருக்கிறது. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி நாம பல விஷயங்களை நம்ம சுத்தி வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், 4 பேர் ஒன்னா சேர்ந்தா எதை பற்றியாவது பேசிட்டு இருப்பாங்க, இல்ல யாரை பற்றியாவது பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நாம என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி காசிப் எல்லாம் தவறு, அந்த காசிப்பை நாம செய்யக்கூடாது, மற்றவர்களை பற்றி நாம பேசக்கூடாது, அவர்களுடைய குறைகளை பற்றி நாம ஆராயக்கூடாது, அது தவறான பழக்கம் அப்படின்னு நாம சொல்லி அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆனா இன்றைக்கு 4 பேர் இல்ல, 40 பேர் ஒரே போன்ல கனெக்டடா இருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்ல கனெக்டடா இருக்காங்க. ஸோ பல விஷயங்களை ஒருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றாங்க. அதுல என்ன இருக்கு? ஓகே, அப்படியே அதுல என்ன இருக்குன்றது என்னுடைய மனதை பாதிக்குது. என்னுடைய மனதை பாதிச்ச ஒரு விஷயத்த நான் ஏன் 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்? நம்ம நினைக்கிறது இல்ல. நமக்கு ஒருத்தர் அனுப்புனாங்க அப்படின்னா உடனே அதை அடுத்தவங்களுக்கு அனுப்புறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஹேபிட்டா தான் இருக்கு. ஸோ இன்றைக்கு எல்லா சமயத்திலும் தூங்குற வரைக்கும் கூட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கம்பெனி எதாக இருக்கிறது அப்படின்னா, மனிதர்கள் நம்முடைய கம்பெனியாக இல்லை, ஆனால் மனிதர்களை பற்றிய விஷயங்கள் சதா காலமும் நம்முடைய கம்பெனியாக இருக்கு. ஸோ எங்கே இருந்தாலும் அவர்களுடைய தொடர்புல தான் நாம இருக்கோம், இல்ல அவர்கள் நம்முடைய தொடர்புல தான் இருக்காங்க. ஸோ நம்முடைய எண்ணத்தின் மூலமாக நம்ம கனெக்டடா இருக்கோம். இதே எண்ணத்தின் மூலமாக தான் நான் பரமாத்மாவை நினைக்க முடியும். ஒரு சமயத்தில் ஒரு எண்ணத்தை தான் நான் உருவாக்க முடியும். அந்த ஒரு சமயத்துல நான் உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்பது பரமாத்மாவினுடையதாக இருந்தால்
நான் பரமாத்மாவுடன் தொடர்புல இருக்கேன். அவருடைய நினைவுல நான் இருக்கேன். ஆனா அதே சமயத்துல நான் உருவாக்கக்கூடிய எண்ணம் என்பது மற்றவர்களை பற்றியதாக இருந்தது அப்படின்னா, மற்றவர்களை பற்றி நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, அவ்வளவு நேரத்திற்கு நான் பரமாத்மாவினுடைய நினைவிலேயோ அவருடைய தொடர்புலையோ இல்லை. இப்போ ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம், பார்க்குறோம், இல்லை படிக்கிறோம் அப்படின்னா, அது அந்த நிமிஷமே முடிஞ்சிடுறது கிடையாது. அதனுடைய தாக்கம் என்பது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அது டிபெண்ட்ஸ் எதை நாம படிக்கிறோம், எதை நம்ம கேட்குறோன்றதை பொறுத்து. ஒரு சிலது 1 மணி நேரம் இருக்கும், ஒரு சிலது ஒரு நாள் முழுக்கவும் இருக்கும், இல்லை அது அடுத்த நாளும் கூட தொடரும். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து நான் அந்த உணர்வுலேருந்து நான் வெளியில வருவதற்கே எனக்கு பல மணி நேரம் என்பது தேவைப்படுகிறது. அதனால்தான் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, எப்பொழுது நான் அவரை நினைப்பதற்கு உட்கார்ந்தாலும் எவ்வளவு நேரம் என்னுடைய எண்ணங்கள் அவரை பற்றியதாக இருக்கு, எவ்வளவு நேரம் அப்படி அவரை நினைப்பதற்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் கூட மற்ற விஷயங்களை பற்றியதாக இருக்கு அப்படியே நம்ம செக் பண்ணா நமக்கு தெரியும். ஸோ இந்த நேரத்துல மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்திலிருந்து விலகிட்டு என்ன நான் தனிமைப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறமா பரமாத்மாவினுடைய நினைவுல இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. பரமாத்மா சொல்றாரு, எல்லாமே நமக்கு ஒரு சோதனை தாள்கள் போலதான், டெஸ்ட் பேப்பர் மாதிரி தான். ஸோ இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச், பெரிய டெஸ்ட் பேப்பர் என்னன்னா, எப்படி நான் இந்த பழைய உலகத்திலேருந்து நான் விலகி இருக்கேன், அந்த உலகத்தினுடைய விஷயத்திலேருந்து நான் விலகி இருக்கணும், பல மனிதர்களுடைய தொடர்புல இருந்து நான் விலகி இருக்கணும். அந்த நேரத்துல எனக்கும் இந்த உலகத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய கையிலேயே இருக்கு. எனக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய கையிலேயே இருக்கு. ஸோ அப்போ நான் எப்படி விலகி இருக்க முடியும்? எல்லா சமயத்திலும் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் ஆயிட்டே இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் போன்ல மட்டும் டவுன்லோட் ஆகல, என்னுடைய மனதிலையும் அது டவுன்லோட் ஆயிட்டே இருக்கு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அது உள்ள போகுதோ, எப்படி என்னோட போன்ல ஒன்று என்னுடைய டேட்டா கம்மியாயிட்டே வரும், அதனுடைய சார்ஜும் கம்மியாயிட்டே வரும். அதுக்கப்புறமா அதனுடைய ஸ்பேஸ், அந்த ஃபோனில் இவ்வளவுதான் இருக்க முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு சமயத்தில் ஃபோன் ஹேங் ஆகிடும். என்னால் எது ரொம்ப முக்கியமானதோ அதை என்னால் டவுன்லோட் பண்ண முடியாது. இல்லை சார்ஜ் போயிடுச்சுன்னா, யாருக்காவது கால் பண்ணணும்னா சார்ஜ் இருக்காது, டேட்டா சரியான சமயத்தில் முடிஞ்சு போகும். ஸோ அதே தான் நம்முடைய மனநிலையும் கூட. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள மற்றவருடைய தொடர்புல மற்றவர்களை பற்றிய எண்ணங்களை நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கேன், அதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன், அந்த ஸ்டோரேஜ் அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ ஒன்று நாம் என்னுடைய பேர்டனை, என்னுடைய மனதினுடைய சுமையை இறக்கணும், பாவத்தினுடைய சுமையை இறக்கணும், மனசை ரொம்ப லைட் ஆக்கணும், லேசான நிலையில கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சமயத்துல ஒரு இடத்துல நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் நாம தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ அவ்வளோ விஷயத்தையும் நான் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் நான் கிளியர் பண்ணிட்டே இருக்கேன், இன்னொரு பக்கம் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படின்றப்போ நம்முடைய முயற்சி அப்படின்றது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ கிளியர் பண்ணாலும் ஏதாவது ஒன்று அங்க இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நம்முடைய முழு கவனம் என்பது பரமாத்மாவினுடைய நினைவுல நான் எவ்வளவு நேரம் இருக்கேன். பரமாத்மா சொல்றாரு, சார்ட் வைக்க சொல்றாரு, எவ்வளவு நேரம் நான் அவருடைய நினைவுல இருந்தேன் அப்படின்னு. உண்மையிலேயே நம்ம அதை எழுதணும் அப்படின்னா நமக்கு தெரியும் எவ்வளவு நேரம் நம்ம பரமாத்மாவுடைய நினைவுல இருந்தோம், எவ்வளவு நேரம் மற்ற விஷயங்களுடைய நினைவுல இருந்தோம். ஸோ நான் பரமாத்மாவினுடைய நினைவுல இருந்தேன் அப்படின்னா, அந்த நினைவின் மூலமாக டவுன்லோட் ஆன, அந்த நினைவின் மூலமாக எனக்குள்ள வந்த அமைதியையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நான் அனுபவம் பண்ணுவேன். இல்லை கொஞ்ச நேரம் அவருடைய நினைவுல இருந்தேன், மற்ற நேரமெல்லாம் மற்ற விஷயங்களுடைய நினைவுல இருந்தேன், மற்றவர்களுடைய நினைவுல இருந்தேன், மற்றவர்களுடைய தொடர்புல இருந்தேன் அப்படின்னா, அந்த விஷயங்கள்ல என்ன இருக்கோ, அவர்களுக்குள்ள என்ன இருக்கோ, அதெல்லாமும் என்னுடையதாக ஆயிடும். இந்த உலகத்தினுடைய நிலையை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பரமாத்மா சொல்றாரு, எல்லாருக்குமே ஒரே சமயத்துலதான் முக்தியும் ஜீவன் முக்தியும் அவர் கொடுக்க போறாரு. நான் ஜீவன் முக்திக்கு தயாராக இருக்கேன்னா, என்னுடைய மனதினுடைய மகிழ்ச்சி என்பது முழுமையாக இருக்கா, நான் அந்த 100% நிலைய, பர்ஃபெக்ட் நிலையை நான் அடைஞ்சிட்டேனா. ஸோ எனக்கு இந்த நேரத்துல நான் இந்த தேகத்தை விட்டு வெளியில வந்த உடனே அடுத்த பிறவி என்பது, அடுத்த தேகம் என்பது என்னுடைய முழுமையான நிலையை சார்ந்து இருக்கா,
அதுதான் என்னுடைய ஜீவன் முக்தி, என்னுடைய நிலை. நான் அந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த உலகத்துல அமைதியை தேடிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி ஆத்மாக்களுக்கு முக்தி கிடைக்குது. இந்த பிறவி வேண்டாம், இந்த தேகம் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், இதுலேருந்து எனக்கு வெளியில வந்தா போதும் அப்படின்னு எத்தனையோ கோடி ஆத்மாக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. அத்தனை கோடி ஆத்மாக்களுக்கும் பரமாத்மா முக்தியை கொடுக்கணும். அத்தனை கோடி ஆத்மாக்களும் அமைதியை அனுபவம் பண்ணணும் அப்படின்னா நான் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்வதற்கு நான் முக்தி மட்டும் இல்லை, இந்த தேகத்தை விடுறது மட்டும் இல்லை, இந்த தேகத்திலேருந்து வெளியே போறது மட்டும் இல்லை, இதற்கு அடுத்த பிறவில இதற்கு அடுத்த தேகத்துல என்னுடைய முழுமையான நிலையில புதிய உலகத்திற்கு வர்றதுக்கு நான் தயாராக இருக்கேனா? நான் எவ்வளவுக்கு தயாராகிறேனோ அதை பொறுத்து தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பல கோடி ஆத்மாக்களுக்கு முக்தி என்பது கிடைக்க போகிறது. நான் எவ்வளவுக்கு என்னுடைய முயற்சியில ஸ்லோவா இருந்து, என்னுடைய முயற்சியில ஸ்லாக்கா இருந்து நான் ஜீவன் முக்தி அனுபவம் செய்வதற்கான அந்த நிலையை தாமதம் செஞ்சுக்கிட்டே இருக்கேனோ அவ்வளவுக்கு பலருக்கு கிடைக்கக்கூடிய முக்தியும் கூட தாமதமாகிக் கொண்டே போகும். அதனாலதான் பரமாத்மா சொல்றாரு, என்னுடைய நிலையை பொறுத்து இந்த உலகத்தின் நிலை என்பது இருக்கிறது. நான் எவ்வளவு உயர்ந்தவனா ஆயிட்டு இருக்கேன், எவ்வளவு ஃபாஸ்டா என்னுடைய முயற்சி என்பது இருக்கு, அதற்கேற்றாற் போல இந்த உலகத்தின் உடைய நிலையும் உயரும். அவ்வளோ சீக்கிரமா இந்த உலகமும் மாற்றத்தை பார்க்கும். ஸோ என்னுடைய சுயமாற்றம் எவ்வளவுக்கு ஃபாஸ்டா இருக்கோ, எவ்வளவு வேகமாக இருக்கோ, எவ்வளவுக்கு தீவிரமாக இருக்கோ, அவ்வளவு தீவிரமாக அவ்வளவு ஃபாஸ்டா இந்த உலகத்தினுடைய மாற்றமும் ஏற்படும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து இவ்வளோ துக்கத்துல இருக்காங்க, இவ்வளோ பிரச்சனையை அனுபவம் பண்றாங்க, இந்த உலகம் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா மட்டும் போதாது. அந்த கஷ்டத்தை மாற்றுறதுக்கு, அந்த அமைதி இல்லாத நிலையை மாற்றுவதற்கு, மறுபடியும் இந்த உலகம் என்பது மகிழ்ச்சியான உலகமாக ஆவதற்கு நாம என்ன பண்றோம்? நம்முடைய முயற்சியை நாம எவ்வளவுக்கு தீவிரமாக்கி கொண்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்றப்போ இந்த நேரம் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய நேரம், பரமாத்மாவினுடைய வருகை, அவருடைய தொடர்பு, அவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானம், அவர் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி, இதையெல்லாம் பயன்படுத்தி நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், எவ்வளவுக்கு சுய மாற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கு, எவ்வளவிற்கு நான் இந்த உலகத்தை மாற்றுவதற்கான அந்த கான்ட்ரிபியூஷனை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இதை நாம கவனத்துல வச்சுக்கணும். நமக்கு பரமாத்மாவுடைய துணையும் தொடர்பும் இருக்கு, சக்தியும் இருக்கு. ஆனா இதெல்லாமும் இருந்தாலும் கூட நாமும் கூட வெளி உலகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ, அதை போலவே நம்முடைய நடத்தையும் நம்முடைய சிந்தனையும் நாம் நடந்து கொள்கிற விதமும் இருந்தது அப்படின்னா நாம இந்த உலகத்திற்கு எதை செய்ய போகிறோமோ அந்த பொறுப்பிலிருந்து நாம தவறு விடுகிறோம். பரமாத்மா இந்த உலகத்துல நம்மை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த சங்கம யுகத்துல நம்முடைய பாக்கியத்தை, நம்முடைய அதிர்ஷ்டத்தை பரமாத்மா நமக்கு அதிகப்படுத்தி இருக்காரு. அப்படின்றப்போ அவர் சொல்றாரு, அவருடைய அன்புல நாம இருக்கோம், பரமாத்மாவினுடைய அன்பை நாம அனுபவம் பண்றோம், அவருடைய மடியில நாம இருக்கோம். எல்லா யுகங்களிலும், எல்லா பிறவிகளிலும், எல்லா சமயத்திலும் நமக்கு ஒரு மனிதருடைய மடிதான் கிடைச்சிருக்கு. ஆனால் முதல் சங்கம யுகத்துல பரமாத்மாவினுடைய மடியில இருக்கக்கூடிய பாக்கியம் என்பது நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த மடியில, அவருடைய மடியில தான் இருக்கோம் அப்படின்றதை நாம எப்படி அனுபவம் செய்ய முடியும்? அதையும் அவர் சொல்றாரு, எவ்வளவுக்கு அவருடைய நினைவுல இருக்கேனோ அவ்வளவிற்கு நான் அவருடைய மடியில இருக்கேன். அப்போ இப்ப நாம செக் பண்ணிக்கலாம், நாம யாருடைய மடியில இருக்கோம், யாரையெல்லாம் நினைக்கிறோமோ, எதை பத்தி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கணும், எந்த ஒரு விஷயங்கள் என்னுடைய எண்ணங்கள்ல சதா ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதனுடைய மடியில தான் நாம இருக்கோம். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், நாம துக்கத்தினுடைய மடியில இருக்கோமா, இல்ல சுகத்தினுடைய மடியில இருக்கோமா, நாம பாக்கியத்தினுடைய மடியில இருக்கோமா, இல்ல துரதிருஷ்டத்தினுடைய மடியில இருக்கோமா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ என்னுடைய நினைவு தான் என்னுடைய பாக்கியத்தை நிர்ணயம் செய்யுது. என்னுடைய நினைவு தான், நான் யாரை நினைச்சிட்டு இருக்கேனோ, யாருடைய நினைவில் இருக்கேனோ அதுதான் என்னுடைய நிலையை நிர்ணயம் செய்கிறது. ஸோ நம்ம பரமாத்மாவினுடைய மடியில இருக்கும் பொழுது, இந்த மிக உயர்ந்த சங்கம யுகத்துல அவருடைய மடியில இருக்கக்கூடிய பாக்கியத்தை அனுபவம் பண்ணும் பொழுது நாம எல்லா சமயத்திலும் அதீந்திரிய சுகத்துல அந்த ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்க முடியும். எனக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, ஃபோன் தேவையில்லை,
லேப்டாப் தேவையில்லை, டிவி தேவையில்லை, இல்லை என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லை. என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊஞ்சல்ல நான் ஒரு சில சமயத்துல இருந்துக்கலாம். ஒரு சில சமயம் மகிழ்ச்சியினுடைய நிலையில நான் அந்த ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கலாம். அமைதியினுடைய ஊஞ்சல்ல இருக்கலாம். பரமாத்மா நமக்கு கொடுத்த ஞானத்தினுடைய ஊஞ்சல்ல, ஆனந்தத்தினுடைய ஊஞ்சல்ல, பரமாத்மாவினுடைய நினைவு என்ற மடியில நாம ஊஞ்சல் ஆடிக்கலாம். ஸோ பரமாத்மா பல வகையில நமக்கு நம்முடைய மனதினுடைய நிலையை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக முயற்சி செய்யறார். நம்ம எப்போ ஊஞ்சல்ல ஆடினாலும் நம்முடைய பாதம் என்பது கீழே படுறதில்லை. ஸோ நான் ஆத்மா இந்த தேகம் என்ற உணர்வுல வராம, தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னுடைய புத்தியினுடைய கால் படாமல், என்னுடைய புத்தியின் மூலமாக கிரகித்து கொள்ளாமல், ஏன்னா கால் பட்ட உடனே எல்லாத்தையுமே உள்ள உறிஞ்சுக்கிறோம் நாம. ஸோ என்னுடைய புத்தியின் மூலமாக எதையுமே நான் கிரகிச்சுக்காம, எந்த ஒரு விஷயமும் என்னுடைய மனதை பாதிக்காமல், என்னுடைய மனநிலை என்பது மிக உயர்ந்ததாக இருக்கணும். பரமாத்மா சொல்றாரு, இதெல்லாம் ஒரு சன்ஸ்கார். மகிழ்ச்சியாக இருப்பது சன்ஸ்கார். இது கிடைச்சா மகிழ்ச்சியா இருப்பேன், இவங்களோட இருந்தா என்னால சந்தோஷமாக இருக்க முடியும், அது சன்ஸ்கார். இவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் என்னால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றது நாம பழக்கப்படுத்திக்க கொள்ள வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட மிக உயர்ந்த பழக்கங்கள் நம்முடையது. அப்படின்றப்போ இந்த பழக்கங்களை என்னுடைய விழிப்புணர்வுல வச்சுக்கணும். இந்த பழக்கங்களை நான் விழிப்புணர்வுல வைத்து கொண்டு இருக்கும் பொழுது பல பிறவிகளுக்குமான துக்கமும் என்னுடைய வேதனை வலி எல்லாமே ஒரு நொடியில காணாமல் போயிடும். ஸோ எப்பெல்லாம் நான் பரமாத்மாவினுடைய நினைவு என்ற மடியில இருக்கேனோ, எப்பொழுதெல்லாம் இந்த ஊஞ்சல்ல நான் ஆடிட்டு இருக்கேனோ, பல பிறவிகளுக்கான துக்கமும் வலி வேதனையும் என்னுடைய தேகத்தினுடைய ஆரோக்கியத்தின் மூலமாக வரலாம், சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக வரலாம், சூழ்நிலை மூலமாக வரலாம். ஆனா அது எல்லாத்தையுமே என்னால ஒரு நொடியில் மறந்துட முடியும். ஒரு நொடியில் அதுல இருந்து வெளியில வந்துட முடியும். அப்படிப்பட்ட குழந்தைகளை பரமாத்மா புகழ் பாடுறார். பக்தியில நாம தான் அவருடைய புகழை பாடியிருக்கோம். ஆனா அவர் நம்முடைய தந்தை அப்படின்னு சொல்லி பாடியிருக்கோம். ஆனா ஒரே ஒரு விழிப்புணர்வு மட்டும் நமக்கு இல்லை. நம்முடைய அப்பாவுக்கு அவ்வளோ புகழ பாடணும், நம்முடைய தந்தைக்கு அவ்வளோ குணங்கள் இருந்தது, அவ்வளவு சக்திகள் இருந்தது அப்படின்ற புகழ பாடணும். ஆனா அதே குணங்கள் அதே சக்திகள் குழந்தையான நமக்கும் இருக்கு அப்படின்றத மட்டும் நாம நினைவுல வச்சுக்கல. அந்த நினைவை தான் பரமாத்மா இப்போ நமக்கு கொடுக்கிறாரு. இந்த உலகத்திற்கு வந்திருப்பதற்கான காரணமே எந்த புகழையெல்லாம் அவருக்கு பாடினோமோ அதே புகழை பாடி அதே குணங்களும் சக்திகளும் நம்முடையதுதான், நமக்கும் அது இருக்கு அப்படின்னு நினைவுபடுத்துறதுக்காக பரமாத்மா இந்த உலகத்துல வந்திருக்காரு. ஸோ அவர் நினைவுபடுத்திட்டாரு, நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகா வாக்கியங்கள் மூலமாக. அதை நாம நினைவுல வச்சுக்கிட்டு அதே மாதிரி நாம நடந்து கொள்ளும் பொழுது பரமாத்மா நம்முடைய புகழாரத்தை பாடலை பாடுறார். ஓம் சாந்தி.